சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள டிரஸ்ஸிங்புர பிரதான சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் ஹரீஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த டிரஸ்ட்புரம் பிரதான சாலையில் நேற்று இரவு அல்லது இன்று விடிய காலை என திடீரென ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சாலை நடுப்புறம் இருக்கக்கூடிய இந்த பள்ளத்தை பார்த்தாலே தெரிகிறது. இது நிச்சயமாக இந்த பள்ளம் ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதியை பார்த்தாலே தெரிகிறது. ஏனென்றால் அந்த பகுதியில் ஒரு வடிகால் பணியானது நடைபெற்றிருக்கக்கூடிய பகுதியில் தான் அந்த பள்ளமானது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இந்த பிரதான சாலை வழியாக செல்லக்கூடிய அந்த பாதசாரிகள் மற்றும் இந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கும் இது ஒரு இடையூறான விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த பள்ளம் எவ்வளவு நாளாக இந்த பகுதியில் இருக்கிறது, இந்த பள்ளம் எப்படி ஏற்பட்டிருக்கும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் கேட்டு தெரிந்துக்கிறோம். ஐயா, இந்த பகுதியில் இந்த பள்ளம் ஏற்பட்டிருக்கு, இது இந்த பள்ளம் எப்போ ஏற்பட்டுச்சு? இப்போ ரோடு இது போட்டாங்கள்ல, சாலை இது வழி போட்டாங்கள்ல, அந்த இதுலேருந்து திடீர்னு காவா வச்சு வெட்டினாங்க ஆழம். அந்த காவா வெட்டின டைமிலேருந்து அதுக்காக மேலாட சிமெண்டி போட்டு பூசிட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ லேட்டாக ஆகிடும். இப்போ விழுந்துடுச்சு. சரி ஐயா, பக்கத்துலேயே மாநகராட்சி அலுவலகம்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்கங்க. சும்மா பேருக்கு தான் மேலுக்கு ஆஃபீஸு மாநகரம் அது இதுன்னு இருக்குதா வழி ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத இடம் இது. அந்த மாநகர ஆட்சி கார்பரேஷனுக்கு செட்டு. இந்த பகுதியில் இங்கே மட்டும்தான் இந்த மாதிரி பள்ளங்கள் இருக்கா, இல்லை நிறையா இடத்துல இருக்கா? ஏன்னா நீங்கள் நடந்து போகிறப்ப என்ன மாதிரி சிரமங்கள் இடத்துக்கெல்லாம் இருக்குதுங்க. டப்புக்குன்னு ஊய்ந்து போகிறது. இப்போ லேட்டஸ்ட்டாக இவங்க இந்த இதில் இருந்து யாரும் எதுவும் சரியாக கவனிக்கிறதும் கிடையாது. சொன்னாலும் அதை காதில் வாங்கிக்க மாட்றாங்க. நானே எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், அவங்க காதில் போட்டுக்கல. அதில் பார்க்கணும், அப்புறம் தான் பார்க்கணுன்னு சொல்லுவானுங்க. சரி, இந்த பள்ளத்தை குறித்தும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கூறிய கருத்துப்படி நாம் தெரிகிறது. ஏனென்றால் இந்த பள்ளமானது இந்த வடிகால் பணிக்காக மேற்பட்டிருக்கும் பொழுது அது ஒரு முறையான பராமரிப்பு இல்லாமல், குறிப்பாக அந்த தாரை பயன்படுத்தாமல் சிமெண்ட் போன்றவற்றை இதில் பயன்படுத்தியிருக்காங்க. நிச்சயமாக அந்த கனரக வாகனம் இந்த வழியாக செல்லும் பொழுது இந்த பள்ளமானது ஏற்பட்டிருக்கலாம், ஒரு வாய்ப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சி அலுவலகம் இதுவரை இந்த விடிஞ்சிலிருந்து இதுவரை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பள்ளத்தை சீரமைக்கவில்லை என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரபாகரனுடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.